ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம், அதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து எம்பெட் ஆகி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் அது ஒரு ஹிடன் இதாக வந்து ஆக்ட் ஆகும். ஆக்சுவலி வந்து இதில் பார்த்திங்கன்னா எம்பெடட் சிஸ்டமில் மெயினாக ஒரு 3 மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஹார்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது 3 வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஹார்ட்வேர் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் மைக்ரோ கண்ட்ரோலர், ஐசி இருக்கும், பவர் சப்ளை, எல்சிடி டிஸ்பிளேலாம் இருக்கும் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக. அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா நம்ம யூசர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமிங்லாம் நம்ம வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது கோடிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதில் சேஞ்ச் அண்ட் எடிட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர்டிஓஎஸ், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எம்பெடட் சிஸ்டமில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஹார்ட்வேருக்கும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. அது மூலயமா நம்ம வந்து ஷெட்யூலிங் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராசஸரில் டாஸ்க் எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்சார், ஏடி கன்வெர்ட்டர் அண்ட் ப்ராசஸர், ஏஎஸ்சி, டிஏ கன்வெர்ட்டர், ஆக்சுவேட்டர் அண்ட் மெமரி, இதெல்லாம் வந்து பிளாக்ஸ் இருக்குது. சென்சார் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு நமக்கு வந்து இந்த சென்சார் வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் ஏடி கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா அனலாக்லேருந்து டிஜிட்டல் கன்வெர்ட்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா டேட்டாவை வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஆக்ட் ஆகும். டிஏ கன்வெர்ட்டர் வந்து இந்த அனலாக் எப்படியோ அதே மாதிரி டிஜிட்டல் டு அனலாக்காக வந்து டிஜிட்டல் டேட்டாவை வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவேட்டர் பார்த்திங்கன்னா அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். அந்த எதை வச்சு கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் டேட்டாவோட அது கம்பேர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து அதில் ஸ்டோர் ஆகும். தேங்க்யூ.